ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்ரீஸ் ரெசிபீஸில் வர கொத்தமல்லி துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வர கொத்தமல்லி உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ பித்தத்தினால தலை சுத்தல் அப்படிலாம் இருக்கும்போது இந்த மாதிரி துவையல் செஞ்சு சாப்பிட்லாம். இதில் ஃபைபர் அதிகமாக இருக்குது, அதனால் பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதைகள் எடுத்துருக்கிறேன். அதை சேர்த்துட்டு லேசாக வறுத்துக்கலாம். இதோட 3 மிளகாய் வத்தல், ஒரு காஷ்மீரி வத்தலை சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்துக்கிறேன். 3 மிளகாய் வத்தலே நல்லா காரம் அதிகமாக தான் இருக்கும். நான் காஷ்மீரி சில்லி கலருக்காக மட்டும் தான் சேர்த்துக்கிறேன். காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் 2 வத்தல் கூட சேர்த்துக்கலாம். இதில் 4 பூண்டு பல் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதோட நான் கொஞ்சமாக தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு சில் அளவுக்கு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதையும் லேசாக வறுத்துக்கணும். தேங்காய் லேசாக கலர் மாறினா போதும். ரொம்ப நாளைக்கு வச்சுக்க போகிறீங்க அப்படின்னா நல்லாவே வறுத்துக்கோங்க. இப்போ இது கூட நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அதோட கடைசியாக புளி சேர்த்துட்டு அதையும் லேசாக வதக்கி விட்டுறலாம். புளி வதக்கணும்னு அவசியம் கிடையாது, அதை சூடு ஏறுறதுக்காக வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிட்டு இதை நம்ம ஒரு வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுறலாம். இப்போ கொஞ்சம் நேரத்துலையே ஆறிட்டு நம்ம இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட நான் உப்பு மட்டும் சேர்க்கலை, அதை மட்டும் கடைசியாக சேர்த்துக்கலாம். கடைசியாக உப்பு சேர்த்துட்டு இது கூட தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு துவையல் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி இருக்கிறதுனால ரொம்ப நைஸாக அரைக்க முடியாது, ஓரளவுக்கு திப்பி திப்பியாக தான் இருக்கும். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், வர கொத்தமல்லிக்கு துவையல் ரெடி ஆகிட்டு. இது சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்தோடையும் சேர்த்து சாப்பிட்லாம். வெறும் சாதத்துலேயே நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.